வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா, இளவரசன் என்கிற திருடமே காய்த்திரி என்ற திருட்டு மயிலை பற்றியும் பேச போகிறோம். நம்ம இளவரசன் என்கிற திருடன் நேற்று ஒரு ஆடியோ போட்டுக்கிறாரு. சரி, ஓகேங்க, நானும் ஒரு ஆடியோ போடுறேன். அந்த ஆடியோ மறக்காமல் பாருங்கள். பார்த்துட்டு மறுபடி நாம் வீடியோக்குள்ளே வருவோம். பாருங்கள் மறக்காமல். ஆமாங்க. 2500 எக்ஸ்ட்ரா வாங்கணும்னா, என் வேலைக்கு எடுத்துட்டு போயிருக்கிறேன்லங்க. ஒருத்தர் வேலைக்கு எடுத்துட்டு போனா, அவங்களுக்கு கூலி வேண்டாமா? அவங்க சும்மா வீட்ல எதுவும் செலவுல இருக்காதா சொல்றேன் நானு. சரிங்க. நீங்க எக்ஸ்ட்ரா குடுத்த காசு உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன்லோ. இப்ப எங்க கம்மியா கிடைக்குதோ அங்க போய் வாங்கிக்கங்க சந்தோஷமா. சரிங்களா? ஓகேப்பா. நீங்க நீங்க சொல்றதுலயே நான் பேசுறேன். டாக்டர் வந்து மருந்து அட்ரஸ குடுக்க வேண்டாம். மருந்து கேட்கறவங்களுக்கு வாங்கி குடுன்னு சொன்னாரு. நீ வந்து இவ்ளோ மார்ஜின் வச்சு வாங்கி குடுன்னு எந்த டாக்டரும் அப்படி வந்து சொல்லியிருக்க மாட்டாரு. சரிங்களா? அதனால வந்து நான் வந்து உங்களை டைரக்ட்டா பார்த்து பேசுனது கிடையாது. நீங்க என்னைய பார்த்து பேசுனதும் கிடையாது. இந்த தேவையில்லாம கடைசியில இந்த 2 வார்த்தை பேசுனீங்க பார்த்தீங்களா? வயித்தெரிச்சலு, பொறாமைன்னு அந்த மாரி கேரக்டர் நான் கிடையாது. ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க என்னை பார்த்ததும் கிடையாது. நானும் உங்களை பார்த்தது கிடையாது. இந்த தேவையில்லாம இந்த 2 வார்த்தை பேசாதீங்க. என்னைய பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க செய்யறது தப்பு தான். இத தப்ப வந்து 4 பேத்துக்கு தெரிய தான் படுத்துவோம் நாங்க. இதே மாரி ஒரு ஆளுக்கு நீங்க வந்துட்டு பெட்ரோல் செலவு பண்ணி இப்ப எனக்கு மட்டும் தான் நீங்க வந்து பெட்ரோல் செலவு பண்ணி போய் வாங்கிட்டு வந்து குடுத்தீங்களா? சொல்லுங்க. அதுல எத்தன பேத்துக்கு நீங்க வாங்கிட்டு வந்து குடுத்துருக்கீங்க? இந்த தேவையில்லாம வந்துட்டு இந்த வயித்தெரிச்சலு, இந்த பொறாம இந்த மாரி வேலையெல்லாம் என்ட்ட பேசாதீங்க. ஏங்க எதுக்குங்க நீங்க மென்மேலும் தேவையில்லாத வேலை பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு போய் வாங்கும்போது தான் நான் பெட்ரோல் காசு கேட்டேன். ஃபர்ஸ்ட்டு இது உங்களுக்கு தான் நான் வாங்கி குடுத்தேன். அதுக்கப்புறம் நான் யாருக்கு வாங்கி குடுக்கணுங்கிற எனக்கு எண்ணமே இல்ல. நான் அத விளாக்ல சொல்லியிருந்தேன். இந்த மாரி ஒருத்தங்க கேட்டாங்க, நான் வாங்கி குடுத்துருக்கிறேன். பெட்ரோல் காசு கேட்டேன். பெட்ரோல் காசும் போட்டு விட்டாங்கன்னு கூட அந்த வீடியோல சொல்லியிருப்பீங்க. அந்த வீடியோ பாருங்க. நான் உங்க பேர தான் மென்ஷன் பண்ணல. ஆனா உங்களுக்காக தான் போனேன். போயிட்டு இங்க பாருங்க பெட்ரோல் காசும் போட்டு விட்டாங்க. மருந்துக்கும் பணம் அனுப்பிச்சுட்டாங்க. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டேன். அத பார்த்துட்டு தான் நெறைய பேர் மறுபடியும் நான் கூட பெட்ரோல் காசு போட்டு விட்டுறேன்னா, எனக்கும் போய் வாங்கி குடுங்கன்னு கேட்டாங்க. ஒரு 2 பேத்துக்கு நான் இப்ப பெட்ரோல் காசு வாங்கினேன். 3வது ஆளுக்கு நானே சொல்லிட்டேன். நானு நீங்க ஒருத்தர் தான் இல்லைங்க பெட்ரோல் காசு. நான் 4 பேத்துக்கு நான் வாங்க போறேன். அதனால பெட்ரோல் காசு பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போய் வாங்கினேன். எதுக்கு நீங்க என்னென்னமோ நெனச்சு பேசிட்டீங்க. சரி அந்த 30 பேத்துக்கு நான் ஃப்ரீயா வாங்கி குடுத்தேன். நான் உங்களுக்கு எவிடன்ஸ் நான் உங்களுக்கு கூப்பிட்டு சொல்லட்டுமா? உங்க நம்பர குடுத்து. யார் நான் ஃப்ரீயா குடுத்துக்கிறேன்னு கூப்பிட்டு சொல்லட்டுமா? நான் கம்முனு சிவனேன்னு போயிட்டு இருக்கிறேன். என்னை ஏன் இப்படி வம்புக்கு இழுத்து ஏன் இப்படி என்னை இது பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரியவே இல்லை சத்தியமாலுமே. ஏமாத்தி ஒன்றும் வாங்கல. பொருள் கொடுத்துருக்குறேன். பொருள் கொடுக்காம விட்டாதான் ஏமாத்துன்னு அர்த்தம். புரியுதா? நீ போய் பெட்ரோல் அடிச்சுட்டு போய் அலைஞ்சு திரிஞ்சு வாங்கிப்பாரு. அப்புறம் அந்த வலி வேதனை என்னன்னு உனக்கு தெரியும். எல்லாத்த கூட மன்னிச்சிடலாம். ஒரு டாக்டருடைய அனுமதி இல்லாம டாக்டருடைய ஃபோன் நம்பர் போட்டு எப்படி அவருக்கு டார்ச்சர் பண்ணி இருக்கிறீங்க? நான் பேசினேன், எல்லாமே பேசினேன். அப்புறம் லைசன்ஸ் வாங்குறது, ஜிஎஸ்டி வாங்குறது, எஃப்எஃப்ஐ சர்டிஃபிகேட்டு எல்லாமே நான் வாங்கியாச்சு. சரியா? உன்னால என்ன பண்ண முடியுமா? என்னை என்ன பண்ண முடியும் தெரியுமா? இந்த வீடியோ மட்டும்தான் போட முடியும். உட்காந்து டெய்லி உட்காந்து பேசி 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 கண்டென்ட் கிரியேட் பண்ணி யூடியூப்ல ஏதாவது வருமானு பார்த்துட்டு வீடியோ போட்டுட்டு உட்காந்துருக்க முடியும். வேற ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதா? எல்லாத்துக்கும் ஆதாரம், எல்லாத்துக்கும் சட்டப்பூர்வமா என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் நான் பண்ணியாச்சு. உனக்கு உங்க ஆசை திருப்பி வாங்கிட்ட. சரியா? என்ன நம்பி வாங்குறவங்க எனக்கு ஃபோன் பண்ணி உன் வீடியோவெல்லாம் சொல்லித்தான் என்கிட்ட வாங்குறாங்க. நான் பார்த்தேன்னா இருந்தாலும் நீங்க எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லித்தான் கேட்கறாங்க. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. திரும்ப திரும்ப நீ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இதுக்கு ஃபீல் பண்ணுவ நீ. வந்து மத்தியானம் வேலை வெயிட் பண்ணி தான் வாங்கிட்டு போனான். சரிங்க. அவனோட பெரிய குடிக்காரன். ஆமா ஆமாங்க. அது தெரியும். ஆமா எனக்கு தெரியும். நான் முதல்ல யூடியூப்ல பார்த்துருக்குறேன். இப்ப அவர் எங்க ஒரே என்கிட்ட சொன்னது நீங்க சொன்னீங்கன்னா அதை நான் சொல்றதுக்காகன்னு சொல்லி வாங்கினாரு. இப்படி எல்லாம் போடுவான்னு எனக்கு தெரியல. அதான் ஃபுல்லா எல்லாம் பண்ணி ஃபுல்லா கொரியர் பண்ற அப்படியாமாங்க எல்லாத்துக்குமே. இப்ப நேற்று சென்னையில இருந்து ஒரு பொண்ணு போய் கமிஷன் ஆபீஸ்ல ரிப்போர்ட் பண்ணிருக்குதுங்க. என்ன இது மாதிரி பணத்தை 12,000 ரூபாயாமாங்க. அது போய் நேற்று கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிக்குதுங்க. அது இப்ப இன்னைக்கு ஃபேஸ்புக்ல வந்து இருக்குதுங்க. சரி 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 சார், அதுக்காக தான் நான் பண்ணேன். சரி இது என்னடா இது இப்படி பண்றாங்களே. அப்படி எல்லாம் கிடையாதுங்க. இங்க தினம் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. சரி சரிங்க. அது எங்க இருந்து வந்தாலும் சரி அவ்வளவுதான். குடியரசு அனுப்பிச்சாலே 1050 ரூபா ஒரு பாக்கெட்டு.
அவங்ககிட்ட வாங்கினதுல திருப்பி வந்துட்டு இருக்காங்க, சொல்றாங்க நிறைய கம்ப்ளைண்ட் வருது. ஆமாங்க கேட்டா இதுதான். இல்லவே இல்லைங்க, நான் தர்மம் பண்றேன், ஆ. பொம்பளை எல்லாம் அழுகுறாங்க, அதனாலதான் அப்படின்னு. இதுக்கு முதல்ல நான் 10-20 பேருக்கு கொடுத்துருக்கோம் அப்படியே கரெக்டா. என்னது? நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா அந்த இலவசங்கிட்ட கொடுத்த இப்ப இந்த மருந்தே வந்து இல்ல, வெளியில. அவன் வந்து சும்மா பொம்பளைகளுக்கு பாவம் இருக்குது, அழுகுறாங்க, குழந்தைகளை வச்சு ஆ, சும்மா கொடுக்குறவங்க வாங்கிட்டு போறான். அதாங்க. ம், ம். சரி, அதான் வந்து பாத்துக்கலாம் வாங்க. சரிங்க சார். அது என்னன்னா அது வந்து யூடியூப்ல போட்டு அது ரொம்ப பயங்கர வீஸ் போய் அது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. பிரச்சனை இல்லை அப்படிதானுங்க. எத்தனை பேக்கெட் கொடுத்தாலும் தப்பு வராது. தப்பு வராது. சரி சரி நாங்க அளவு சொல்றது 5 பேக்கெட்டு. ஆ முதல் 3 பேக்கெட்டை டெய்லி கொடுத்துருவோம். சரிங்க. நிறுத்திடுவாங்க. ஆ நிறுத்தின பின்னாடி 3 நாளைக்கு ஒன்று 2, மொத்தம் 5. சரி. ஒரு பேக்கெட் கூட 15 இருக்கும். ஞாபகம் வச்சுங்க, இதுதான். ஓ, ஒரு பாக்கெட் 15 இருக்குங்களா? அந்த நாய் அதையே தெரியாது, அவன் சாப்பிட்டு மறுபடியும் தண்ணி போட்டு அவன் புள்ள வந்து அழுது வாங்கிட்டு போச்சு. ஆமா ஆமாங்க. சொல்லி கொடுத்து ஆ குழந்தை எடுத்துட்டு அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து முதல் தடவை. ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் அது அம்மாவை கூட்டி வந்ததுங்க. அந்த வீடியோ போட்டு நம்ம ஹாஸ்பிட்டல்ல அப்புறம் வீடியோ எடுத்து போட்டுதுங்க. ம், ம். நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து நிக்கும் போது அவங்க போட்டோ வீடியோ எடுத்து எடுத்து போட்டு. நமக்கு தெரியாதுன்னு பாருங்களேன். அப்புறம் என்ன சொன்னான்னா, நான் சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க, நிறுத்திட்டாங்கன்னு, நீங்க சொன்னா நல்லா இருக்குன்னு அவன் வாட்ஸ்அப்ல வந்து கேட்கறவங்களுக்கு சொல்றதுக்காக சொல்லி போட்டு யூடியூப்ல நம்ம பேட்டி போட்டுட்டு இருக்கான். அதே பெரிய அயோக்கியத்தனம். கேட்டே போட்டு இந்த வேலையில பண்ணக்கூடாது. ஆமாங்க. அப்புறம் நான் சொல்லி போட்டேன், எங்களுக்கு விளம்பரம் வேண்டிய அவசியம் இல்லப்பா, இங்க வர்றவங்களுக்கு நான் கொடுத்தாலே போதும். அப்படி 2-3 தடவை கொடுக்காதே விட்டேன். சரி. இவன் கூப்பிடுறத அப்புறம் அந்த பிள்ளை கூப்பிட்டு இந்த மாதிரிங்க பாவமா இருக்குல்ல, கெஞ்சுறாங்க அப்படின்னு போட்டு கொடுத்த 2 தடவை. சரிங்க. இனி வேண்டா முடிக்கட்டும். திருப்பூர்ல இருந்து 2-3 பேர் உங்களோட சொல்லிட்டாங்க, பொள்ளாச்சி இருந்து போன் பண்ணி சொன்னாங்க. ஆமாங்க. ஆமாங்க. 2000 3000 விற்கிறானுங்க என்ன. ஆமாங்க. தப்பு இல்ல. 500 ரூபா சேர்த்து விற்கலாம். இல்ல, நான் என்ன சொல்றேன்னா அவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டத்துல இருப்பாங்க. கஷ்டம். ஆமாங்க. எல்லாருமே அடிமட்ட மக்கள் தானுங்க இதுக்கு வருவாங்க. அது தெரியுங்க. அப்புறம் அவங்ககிட்ட இதே சொல்லி காட்டினேன், இதே இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் வந்துப்பா ஃப்ரீயா பண்ணிட்டு இருக்கிற இடம், கன்சல்டிங் ஃப்ரீ, குழந்தைங்கன்னா ஃப்ரீ, சாம்பிள் ஃப்ரீ, கேன்சர் கேர் வந்து அதான் ட்ரீட்மெண்ட் தான், அவருக்கு ஃபீஸ் கிடையாது அப்படின்னு அத்தனை விவரமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். திருட்டு பயல அப்படி பாத்துக்கலாம். அது டைம் வந்தா பாருங்க சார். இது வந்து ரொம்ப வைரல் ஆகி போயிட்டு இருக்குது. ஏன்னா இது வந்து நாளைக்கு ஒரு கவர்மெண்ட் வரைக்கும் போயிடுச்சுன்னா அது ஒரு சிக்கல் தானே. நம்மளுக்கு என்ன மை சேனல் ஆல்ரெடி அந்த ஆடியோ கேட்டிருப்பீங்க. அதாவது இவர் ஏமாத்தலிங்கிறாரு, ஆனால் ஒரு பொண்ணுக்கிட்ட 2500 வாங்கினாராமா. அது எதுக்குன்னா, ஏங்க நான் வீட்டில் சும்மா இருக்கிறேங்க, கூலி வேண்டாமா அப்படிங்கிறாரு. ஓ, இதுக்கு பேர் ஏமாற்றுதல் இல்லை. அப்புறம் ஒரு பணத்தை ஏமாற்றிட்டு அவங்ககிட்டயே வாங்கி திருப்பி கொடுத்தா அந்த ஏமாற்றுதல்ங்கிற பட்டம் போகாதுன்னு இளவரசன் என்கிற முட்டாளுக்கு தெரியாதா, அவங்க ஃபேமிலிக்கு தெரியாதா? அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அக்காவை பைரவி அக்கா வாட்ஸ்அப்பு பிளாக் பண்ணுறதாமா, அன்பிளாக் பண்ணுறதாமா, பிளாக் பண்ணுறதாமா. அதாவது அந்த அக்கா இருக்கிறது கல்ஃப் கண்ட்ரி. அந்த கல்ஃப் கண்ட்ரியில் சட்டத்திட்டங்கள் இலவசத்துக்கு தெரியாதான்னு தெரியல, தெரியாது. ஏன்னா அந்த ஆள் தமிழ்நாட்டில் பல இடத்துக்கு போயிருக்கவே மாட்டார். வீட்டுக்குள்ளேயே கணவன் மனைவி வீடியோ போட்டு பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படி என்ன சொல்கிறாருன்னா, அந்த டாக்டருக்கு ஒரு பக்காவான ஒரு எடிட்டிங் ஃபோன் அனுப்பிச்சாரு, வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பிச்சாரு. எதுக்கு இந்த பதட்டம், எதுக்கு இப்போ இந்த பரபரப்பு? சரி, இந்த வாய்ஸ் ரெக்கார்டை நான் எவ்வளோ நாளாக போட்டுக்கிறேன், ஏன் வந்து இந்த வாய்ஸ் ரெக்கார்டை டாக்டர்கிட்ட பேசின வாய்ஸ் ரெக்கார்டை இது வரைக்கும் போடல? எதனால் இந்த பதட்டம், எதனால் இந்த பரபரப்பான பேட்டி, எதனால் இந்த பரபரப்பான பேட்டினா யார் இலவசனோட முட்டாள் சப்ஸ்கிரைபர் சிந்திக்கவே மாட்டாங்க. ஆனால் உங்கள் எண்ணத்துக்கு நல்லா இருப்பீங்க. அதில் குறிப்பாக சிவசங்கர்னு ஒருத்தன் என்னோட சேனலுக்கு வந்து கமெண்ட் பண்ணுறான். அவன் இலவசனோட சப்ஸ்கிரைபர்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும். உள்ளுக்குள்ளே போகிறது இளவரசனா வேற யாருன்னு விரைவில் தெரிய வரும். எதனால் இந்த பேட்டி பரபரப்புனா, ஆல்ரெடி காலையில் இனிக்கா விளாக்ஸில் 10 நிமிஷம் வீடியோ போட்டாச்சு. டாக்டர் கூட பேசினது அது 10 நிமிஷம் இல்லை, 25 நிமிஷம் பேசிக்கிறது. டாக்டர் இலவசனுக்கு ஒரு பட்டம் கொடுத்துக்கிறார், அவனை ஒரு குடிகாரங்க அப்படிங்கிறாரு. டாக்டரே தான் சொல்கிறாரு, 2000க்கு விற்கிறாங்க, 3000க்கு விற்கிறாங்க. ஒரு வாரமாக இந்த பக்கமாக வரதில்லை, இப்போல்லாம் மருந்து கொடுக்கறது இல்லைங்க. வந்தால் கால் கடுக்க நின்று வாங்கிட்டு போவாராமா. அப்புறம் சத்தியம் பண்ணாராமா, நான் வந்து மக்களுக்கு சேவை தான் பண்ணிட்டு இருக்கிறேன், அதிக விலைக்கு விற்கலின்ட்டு. இதை சொன்னதா தெரியுங்களா, சத்தியமங்கலம் டாக்டர் நாகராஜன் சார். அப்புறம் என்னங்கிறாரு,
அந்த நீங்கள் சொன்னால் தான் நம்புவாங்க, நான் சொன்னால் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க, என்னை ஒரு குடிகாரன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கன்னா அதுதான் உண்மை. இது சொன்னதா யார்? சத்தியமங்கலம் டாக்டர். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மருந்து குடிச்சிட்டு வந்து மறுபடியும் ட்ரிங்க்ஸ் போடுறான்னு சொல்லிட்டு இவங்க அந்த திருட்டு குண்டு மயில் வந்து வாங்கிட்டு போனாங்க. அப்புறம் எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து வீடியோ எடுத்ததே எனக்கு தெரியல. இந்த மாதிரி அதிக பிரசங்கித்தனத்தை பண்ணக்கூடாது நான் சொல்லியிருக்கிறேன்ட்டு நேற்று தெளிவாக டாக்டர் ஆடியோவில் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் சாயந்தரமான இளவரசன் ஒரு வீடியோ போட்டுக்கிறாரு. அது டாக்டர் பேசின ஆடியோ இல்லையாங்கிறது டாக்டரை தான் தெளிவுபடுத்தணும். ஒரு மக்கள் ஹாஸ்பிட்டலு எப்படி நம்பி வர்றேன்னா டாக்டரை நம்பி தான் வர்றாங்க. அப்புறம் டாக்டர் இளவரசங்கிட்ட அவர்கிட்ட ஒன்றையும் பேசினா இது பதில் சொல்ல வேண்டிய கடமை வந்து டாக்டருக்கு தான் இருக்குது. அப்புறம் வழக்கு அந்த வழக்கு போடுவேன்னு தாராளமாக இளவரசன் ஒரு ஆம்பளையாக தான் வழக்கு போடலாம். ஆனால் நானே வாதாடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கேட்குற கேள்வியில் தளர்த்து ஓடிடுவான். இளவரசன் என்ன மக்கள் பிரதிநிதியா, ஒரு எம்எல்ஏவா, ஒரு எம்பிலியா, இல்லை ஒரு கவுன்சிலரா, இல்லை என்ன தைரியம் இருந்தால் இந்த டாக்டரு இளவரசனுக்கு இத்தனை பேக்கெட் மருந்து கொடுப்பாரு? இந்திய மருத்துவ கவுன்சில் சட்டத்தை பற்றி இளவரசனுக்கு தெரியுமா? சரி, நான் சொன்னது இளவரசன் இன்னும் போடவே இல்லையே. அதாவது ஃபஸ்ட்டு 3 சொல்கிறேங்க. இளவரசனோட அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன், அந்த தின்னு குண்டு மயிலோட அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷனை எடுத்துகிட்டு நேராக சைபர் கிரைம் ஆஃபீஸுக்கோ இல்லை கோர்ட்டுக்கோ வர சொல்லுங்கள். 6 மாதம் ஸ்டேட்மெண்ட் போய் ஸ்டேட்மெண்ட் அளிக்க முடியாது. ஸ்டேட்மெண்ட் எடுக்கலன்னு சொல்லுங்கள், நம்ம ஃப்ரெண்டை இருக்கிறாருங்க, எடுத்து கொடுப்பாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேரை கெடுக்கிறியா அப்படின்ட்டு வீடியோ போட்டிருப்பார் நேற்று உட்காந்து. இலவசன மாதிரி ஒரு நல்ல பேரை யாராலையும் எடுக்க முடியாது, பட்டியல் போடலாம். பெருமானூரில் எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகாமல் இது சொன்னதானே இலவசம் கூட படித்து ஒருத்தர் தான். கட்ட பஞ்சாயத்து, அடிதடி, மளிகை கடையில் சண்டை, காரில் வந்து சண்டை, போதை போட்டு சண்டை, இதுதான் இலவசனோட அபாரமான வளர்ச்சி. அப்போ 2வது பார்த்தீங்கன்னா இளவரசனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. அவர் முதல் மனைவி பெயர் பிரியா, பையன் பேர் தனுஷ். அவங்க திருப்பூரில் தான் இருக்கிறாங்க. இதுதான் அபாரமான வளர்ச்சி. இந்த மாதிரி ஒரு நல்லவரை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்புறம் 3வது பார்த்தீங்கன்னா ஒரே நல்லதாக நம்ம காயத்ரி அம்மையாக இருக்குமே. இந்த அம்மாவெல்லாம் காயத்ரி அம்மையான்னு சொல்ல, இந்த மாதிரி குண்டு பயில் தான் சொல்லணும். அந்த குண்டு பயிலுக்குமே இளவரசனுக்கு கல்யாணம் ஆச்சு. இது அவங்க குடும்பத்துக்கும் தெரியும், அவங்க மாமியாருக்கும் தெரியும், அவங்க அப்பாவுக்கும் தெரியும், அவங்க அக்காவுக்கும் தெரியும். அடித்து தலையில் சத்தியம் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம் இளவரசனை. பையன் மேலே உட்காந்து பையனை பற்றி பேசக்கூடாது, வேறு வழி இல்லை. இந்த மாதிரி திருடனா தப்பிக்க விடக்கூடாது. எனக்கு கல்யாணம் ஆகலைங்க, காயத்ரி தான் முதல் மனைவின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக பண்ண மாட்டார், அது வேறு விஷயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இலவசம் மேலே பேரை கெடுக்கிறீங்க. இந்த நல்லவருக்கு ஒரு அருமையான ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்குது. போதையில் கொண்டை வாகன விபத்து. இதுதான் இவரோட அபாரமான வளர்ச்சிங்க. 7 வருஷமாக என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா? நான் பழகுனா நல்லவ, பகைச்சா உயிரெடுத்துருவியா? இளவரசா, நான் ஆல்ரெடி உனக்கே சொல்லியாச்சு. யூடியூப்பு இப்போ சமீபத்தமாக 1 வருஷமாக தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி பொலிட்டீஷியன். நீ எங்கிட்ட பேசுகிறதெல்லாம் வேறு ஆளுக்கிட்ட பேசாத. உன்னை இந்த சத்யராஜ் சொல்கிற மாதிரி டாராக கிழிச்சிருவேன். உன்ற பித்தலாட்டம் இதெல்லாம் வந்து உங்கள் சப்ஸ்கிரைபர் நம்புவாங்க, உங்கள் குடும்பம் நம்பும். நீ எந்த இடத்துலையாவது 1000 ரூபா மருந்து சொல்லியிருக்கிறியா? நீ மோசடி பண்ணலீங்க, ஏமாத்தலின்னு சொல்லிலோ, எதுக்கு அந்த 2500 பணத்தை திருப்பி கொடுத்த? அப்புறம் வயிற்றுச்சல் படாதே அப்படிங்கிறாங்க. கணவன் மனைவி உட்காந்துட்டு யூடியூப்பில் உட்காந்துட்டு பிச்சை எடுத்துருந்தீங்க, இப்போ வந்து மருந்தில் மோசடி பண்ணிட்டு இருக்கிறீங்க. என்ன சொல்கிறேன்னா, டாக்டர்கிட்ட கண்டென்ட்டுக்கு வேண்டி, வியூஸ்க்கு வேண்டி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. அந்த டாக்டரும் இது கேட்டுருக்கிறதுனால கண்டென்ட்டுக்கும் வியூஸுக்குமே இலவசன் அதை பற்றி பேச தகுதி தராதரம் இருக்குதா? மனைவி வீட்டில் போய் அடி வாங்கிட்டு வீடியோ போட்டு கணவன் மனைவி சண்டை, நாங்கள் வந்து சண்டை போடலிங்க, ட்ராமா தான் போட்டோங்க அப்படின்னு கணவன் சொல்கிறது, மனைவி என்ன சொல்கிறது, எதுக்கு அப்படி சொன்னீங்க அப்படின்னு. இல்லைங்க, நாங்கள் பொய் சொன்னேன், நாங்கள் ட்ராமா போடலிங்க, சண்டை தாங்க அப்படின்ட்டு மாற்றி கண்டென்ட் வியூஸ் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரே தரங்கட்ட ஆள் தெரியுங்களா? நம்ம இளவரசன். இது அவங்க குடும்பத்துக்கும் தெரியும். ஆல்ரெடி காலையில் ஒரு வீடியோ போட்டுப்பேன். இளவரசன் மாதிரி ஒரு நல்லவரை எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. 13 லட்சம் ரசிகருக்கு வேண்டி அவரோட நல்ல செயல்கள் பார்த்துங்க. மது பாட்டில் காட்டுறாரு, தண்ணி வாயில் சிகரெட்டு வைக்கிறாரு, சிகரெட்டு வைக்கும்போது யாரும் பார்க்காத அப்படிங்கிறாரு. இது எப்போ? நைட்டு மிட்-நைட்டில் 12 மணி போன வருஷம். அப்புறம் இலவசம் மாதிரி ஒரு நல்லவரை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அவரோட பட்டியல்னா 2025 5 வீடு மாறி இருப்பார். இதுதான் அவரோட அபாரமான வளர்ச்சி. குடும்பம் வாயை திறந்து பேசாதுங்க, அவங்க அம்மா பேசாது. டாக்டர் நேற்று 10 நிமிஷம் ஆடியோவில் தெளிவாக சொல்கிறாரு.
அவன் ஒரு குடிகாரங்க, எனக்கே நல்லா தெரியுங்க, மருந்து ஏமாற்றி விற்கிறாங்க, பாவப்பட்ட மக்கள் இங்கே வந்து வாங்குறாங்க. ஆனால் இவர் என்னங்கிறாரு, யாருக்கிட்டையும் ஏமாத்தலிங்கிறாரு. அந்த அக்காவை ஆடியோ போட்டு மிரட்டுறான், என்ன வாட்ஸ்அப்பில் மிரட்டுறான். உன் வேலையை பாரு, எதுக்கு வீடியோ போடுற அப்படின்னு மிரட்டுறான். கல்ஃப் கண்ட்ரியில் கொண்டு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்குது. அந்த அக்காவுக்கு வியூஸ் தேவையா? இல்லை, நான் கேட்குறேன். எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்குது. அந்த அக்கா இந்தியா வரும்போது இளவரசன் இங்கே இருக்க மாட்டான், ஓடிடுவான்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அம்முக்குட்டி விளாக்ஸ்னு ஒரு சேனல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபோன் அடித்து எடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் சொன்னேன், இளவரசனோட அம்மா ஆஃபீஸ்க்கு போங்க, தாராளமாக ஒரு அதிகாரிகிட்ட போய் சொல்லுங்கள், இந்த மாதிரி உங்கள் பையன் ஏமாற்றிருக்கிறேன்னு. இல்லைன்னா நான் வர்றேன், சுல்தான்பேட்டை தான் அவங்க ஆஃபீஸ் இருக்குது. இல்லைன்னா இளவரசன் ஒரு ஆம்பளையாக இருந்தா நான் சொன்ன பண்ணணும், ஒன்றா சத்தியமங்கலம் வா, இல்லைன்னா அவங்க அம்மா வேலை செய்கிற ஆஃபீஸ்க்கு வா. நான் இந்த ஆடியோ போட்டு காட்டுறேன், அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் கூட்டுறேன். அப்போ வந்து நம்புறாங்களா இல்லையா, உன்னோட டிரான்சஸ் ஐடி காட்ட சொல்கிறேன். நீ அது எந்த காலத்துலையும் காட்ட மாட்டேன்னு வச்சுக்கோ. அதாவது ஒரு சென்சிட்டிவ், அதாவது மக்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை வேணும். நம்பகத்தன்மைனா ஒரு ஆள் வந்து மருந்து வாங்கினான்னா அதோட உண்மைத்தன்மை பற்றி அப்புறம் பார்த்தீங்கன்னா, நேற்று ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காருங்க, அவனுக்கு அறிவு இருக்குதா இல்லை இல்லையா, இல்லை சுயநிலை இருக்கிறானா இல்லை இல்லாதவனா எனக்கு தெரியல. என்ன காரணம்னா, அண்ணா நான் குடித்தேங்க, அப்படி நிறுத்தினேங்க, எனக்கு லிவர் 3rd ஸ்டேஜுங்க, மறுபடி குடிக்க ஆரம்பித்தேங்க அப்படின்ட்டு இந்த திருட்டு இளவரசனுக்கு கமெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த திருடை என்ன பண்ணியிருக்கணும், இதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கமெண்ட் பண்ணியிருந்தா இவனை வந்து ஓரளவுக்கு நம்பிக்கையாக வச்சுருக்கலாம். ஆனால் இந்த திருட்டு இளவரசன் என்ன பண்ணியிருக்கிறான்னா, வாட்ஸ்அப் வாங்க அப்படின்னு இருக்கிறான். யார் கூட யாரை ஏமாற்ற பார்க்குறா? 3rd ஸ்டேஜ் லிவர் 3rd ஸ்டேஜ்னா உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கிறா. அது நீ ஒன்றுமே பண்ண முடியாது. 3rd ஸ்டேஜ்னா அவங்ககிட்டயே கொள்ளையடிக்கிறதுக்கு வாட்ஸ்அப் வாங்கன்னா, இவனெல்லாம் ஒரு இந்த மாதிரி ஒரு ஜென்மத்தை நீங்கள் எங்கேயா பார்க்க முடியுமா? ஸ்க்ரீன்ஷாட்டில் நான் போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஜென்மத்தை நீங்கள் லிவர் 3rd ஸ்டேஜ் இருக்கிற ஆளுலேயே வாட்ஸ்அப் வாங்கன்னு சொன்ன ஒரு தரங்கட்ட ஆள். அதை பார்த்து அவங்க சப்ஸ்கிரைபர் ரசிப்பாங்களாட்டுக்குது. இளவரசனோட பட்டியலெல்லாம் நான் சொல்லியாச்சு. இவரை மாதிரி ஒரு நல்லவரை எங்கேயுமே பார்க்க முடியாது. இவர் பேரை கெடுக்க யாருமே கெடுக்க வேண்டியதில்லை, இவரே கெடுத்துட்டார். பேரை கெடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வரணுமா? அதேமாதிரி பெருமாநல்லூரில் எல்லாத்துக்கிட்டும் ரகலவன் வருமா? பெருமாநல்லூரில் வெளியூர்லேருந்து ஆறாவது வந்து கடை வச்சா ரகலவன்லாம், பெருமாநல்லூரில் தோட்டந்துறை விளக்குற ஆராய்ச்சிக்கிட்டு போய் ரகலவனா பீஸ் ஆக்கிடுவாங்க இளவரசன்வை. நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், என்னோடய ஃப்ரெண்டு தான், இது யாருன்னு கேட்குறாங்க. அப்புறம் என்னங்கிறாரு, தில்லு நேரில் வர. நான் எதுக்கடா நேரில் வரணும்? நீ ஒரு தர லோக்கல் டிக்கெட். நான் லோக்கல் டிக்கெட்டை வந்து லோக்கலால் நான் தேடி போக மாட்டேன். நான் தான் சொல்லிட்டேங்களா, என் கூட இருக்கிறவங்களா பூரா எல்லாமே பிஸ்னஸ்மேன், தொழிலதிபர்கள். ஆல்ரெடி நான் சொல்லியாச்சு. அப்புறம் இளவரசனோட ஃபேமிலிக்கெல்லாம் அதை பற்றி நான் விளக்க வேண்டிய தேவையில்லை. ஆல்ரெடி நான் 4 டைம் ஃப்ளைட்டில் போயிருக்கிறேன், 2 கட்டிக்கு போயிருக்கிறேன். இளவரசனுக்கு அது எங்கேயும் தெரியாது. அந்த மும்பை போயிருக்கிறான்னு அது எங்கேயும் தெரியும். இந்திய ரிசர்வ் வங்கியோட இடம் மெயின் ப்ளஸ்ஸே மும்பை தான். அதெல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியாது. உட்காந்து எடுத்து லைஃப்பில் அச்சீவ்மெண்ட் பண்ணுங்கள். லைஃப்பில் அச்சீவ்மெண்ட்னா நான் தான் சொல்கிறேன், இலவச யூடியூப் விட்டு வெளியே வர சொல்லுங்கள். நானும் வந்து யூடியூப்லேருந்து வெளியே வந்துட்டு எந்த ஒரு இது இல்லாமல் 20 lakhs நான் வந்து ஒரு 4 மணி நேரத்தில் நான் ரெடி பண்ணி கட்டுறேன். இலவசனா பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். இலவசனை நம்பி எவனும் கடனெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதை வச்சுக்கண்ணா கடன் கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் சொல்கிறது, எனக்கு பவர்ஃபுல்லான ஆள்னு பார்த்தா இளவரசனில் ஒரு ஆளே கிடையாது. அவனை ஒரு பூச்சி மாதிரி தான் மாற்றி பேசுவான், மிரட்லியும்பா. அப்போ நான் போட்ட ஆடியோவெல்லாம் நீ கேளுங்க. ஆனால் இவன் வந்து இதுலேருந்து தப்பிச்சிடலான்னு பார்க்குறான். ஆனால் நான் தப்பிக்கிறதுக்கு 1% கூட விட மாட்டேன். இவனோட ஆடியோவெல்லாம் ஒரு சேனலுக்கு கொடுத்தாச்சு. இன்னும் சில ஆடியோ கொடுக்க வேண்டியது இருக்குது. கொடுத்த கடைசியில் டிவியில் வந்து குடும்பத்தோடு உட்காந்து பாருங்கள். அவங்க குடும்பத்தோடு உட்காந்து பார்த்து ரசிங்க. அதான் ஒண்டிமுனிப்பன் கோயில், பச்சநாயகன் கோயிலெல்லாம் போகிறாங்க. நேரம் மறுபடியும் போட்டுங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த குழந்தை மேலே தலையில் அடித்து சத்தியம் வாங்க சொல்லுங்க பார்க்கலாம். குழந்தைய பற்றி பேசக்கூடாது. நான் எந்த தப்பும் பண்ணல, வந்து மக்களை ஏமாத்தலின்னு சத்தியம் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பாக அதுவும் நடக்காது. அந்த டிரான்சன்ஸ் ஐடியும் காட்ட மாட்டாது. வாய்ஸ் அவரால் பேசிகிட்டு இருப்பாங்க. நேற்றெல்லாம் அந்த குண்டு மயில் எங்கே போச்சுன்னு தெரியல, கருதின்னு வீட்டில் உட்காந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.